பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பிரியமானவர்களே, இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இந்த ஜபத்தை இப்படிதான் நீங்க ஜபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து ஒரு ஆர்டர் வயசா வச்சிருக்கிறாரு. அந்த ஆர்டர் வயசுல முதல் காரியம், உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக, உங்க சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாகன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எப்போ வராரு? 4வது காரியம்தான் சாப்பாட்டுக்கே வராரு. அல்லேலூயா. இந்த உலகத்திற்குரிய காரியத்தை 4வது இடத்துல தான் வைக்கிறார். ஆனா முதல் 3 காரியமும் பரலோகத்திற்குரியவைகள், மேலான சிந்தைக்கு ஏதுவானவைகள். இப்பிரபஞ்சத்திற்குரிய காரியம் அல்ல, மேலானவைகள் அவைகள் எல்லாம். ஆனால் தேவ ஜனமே, இந்த காலகட்டங்களிலே அக்கினியை உடைய மனிதர்களாகிய நாம இந்த மேல இருக்கிற 3 காரியங்களின் மீது கொஞ்சம் வெதுவெதுப்பின் தன்மை உடையவர்களாகவே மாறிவிட்டோம். அல்லேலூயா. ஒன்று குளிராரு, இல்லைனா அனலாயிரு. ரெண்டுமே இல்லாம வெதுவெதுப்பா இருந்தா அவர் வாந்தி பண்ணி போடுவாரா? அப்ப அவர் வாயிலிருந்து வாந்தி பண்ணுவார்னா அவருடைய சரீரத்துக்கு உட்பட்டவர்களாக இந்த திருப்பந்தியில பங்கு பெறுகிற ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாம வெதுவெதுப்பின் தன்மை உடையவர்களாக, உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும், உலகத்தின் ஆசீர்வாதமும் வேணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் வேணும்னு நாம இருப்போம்னா அதுதான் வெதுவெதுப்பின் தன்மை. அவர் ஜெபிக்கிற ஜனமாகிய தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், அவர் மீட்டு கொண்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி 4வது காரியமா அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். என்னுடைய உணவுக்கும் என்னுடைய தேவைக்கும் என்னுடைய விடுதலைக்கும் என் கடனாளிக்கு நான் மன்னிக்கிறது போல என் கடனை எனக்கு மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு நான் கேட்கறதுக்கும், 4வதாக என்னை தீமை நின்று பாதுகாத்துக்குன்னு சொல்லி எனக்குரியவைகளை நான் கேட்பதற்கு முன்பாக அவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தேவ ஜனமே, ஆவிக்குரிய ஜனமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஆவிக்குரியவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய உணவுக்காக முதல்ல ஜெபம் பண்ண மாட்டோம், நம்முடைய பாவ மன்னிப்புக்காக முதல்ல வர மாட்டோம், நம்முடைய விடுதலைக்காக முதல்ல வரமாட்டோம். நாம் தேடுகிறதெல்லாம், நீர் எப்பப்பா வருவீர், நீர் பரிசுத்தமாக இருக்கிறத போல நானும் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா, உங்கள் சித்தத்தை மட்டும் நான் செய்யணும்ப்பா, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யணும்ப்பா அப்படின்னு முழுவதுமாக நம்மை நாம் அர்ப்பணிக்கிற காரியத்தை தான் நம்ம முதல்ல செய்வோம். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை இந்த கடைசி நாளில் உங்கள் மத்தியில் நான் பேசி என்னுடைய வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். இங்கே முதல் காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாம் முன்பு நான் சொன்னது போல லேவியராகமம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசித்த பிரகாரம், எவன் என்னிடத்தில் கிட்டி சேருகிறானோ அவன் நிமித்தமாக, வாசிங்க ஐயா. என்னிடத்துல சேருகிறவர்களால் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கினி இறங்கி சுட்டரித்தது தேவனுடைய பரிசுத்தம் விளங்குகிறதற்கு ஏதுவாக காணப்படுகிறது.
அல்லேலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லி என்னை ஜெபிக்க சொல்லுகிறார்னா அவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிற முதல் காரியம் நான் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி என்னை சுட்டரிக்கும் பொழுது நான் பரிசுத்தமாகுகிறேன். அவர் பரிசுத்தர் என்று விளங்க செய்வதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. அல்லேலூயா. நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. புடமிடப்படுகிற அனுபவம் என்று சொல்லப்படும் பொழுது, புடமிடப்படுவது என்பது ரிஃபைன் பண்ணுவது. ஒரு தீயில ஒரு காரியத்தை இடும் பொழுது, தீயின் வழியாக இதை கடத்தி வரும் பொழுது அது இன்னும் சுத்தமாகுகிறது. தங்கம், பொன், வெள்ளி இப்படிப்பட்டவைகளை தீயினால் சுட்டரிக்கும் பொழுதுதான் அவைகள் என்னவாகுகிறது? அவைகள் புடமிடப்பட்டு அவைகள் இன்னுமாக சுத்திகரிக்கப்படுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? நீங்கள் பரிசுத்தமுடையவர்களாக தேவனுக்கு உகந்த பாத்திரமாக நீங்க மாறணும்னா புடமிடப்படுகிற அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் கடந்து வரும் பொழுதுதான் தேவன் பரிசுத்தர் என்று உங்கள் வாழ்க்கையின் மூலமாக என் வாழ்க்கையின் மூலமாக அவைகள் விளங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மறைபொருளை நீர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்ல வைக்கிறார்னா என்னவா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நான் பொன்னாக புடமிடப்படுவது போல நான் அக்கினியில புடமிடப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு நான் மனசார சொல்லணும்னா, நான் மனசார பொன்னால அக்கினினால புடமிடப்படுவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கணும். வசனம் யோசேப்பை புடமிட்டபடினாலதான் அவனை ஒரு ஸ்திரீ கையை பிடிச்சு இழுத்தாலும் அவன் அதை எதிர்த்து போராடுகிறான், ஜெயம் எடுக்கிறான். இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த உலகம் நம்மை பிடிச்சி இழுக்கும் பொழுது சில வேளையில நாம் சோர்ந்து போகிறோம், பலவீனம் அடைகிறோம், விழுந்து போகிறோம். காரணம், நாம் சில வேளையில இந்த அக்கினியின் மேன்மையில இல்லாதபடியினால, இந்த அக்கினியின் அந்த ஆழத்துல நாம் இல்லாதபடியினால தான் சில வேளைகளில இந்த மாம்சம் நம்மை சோர்வுக்கு தள்ளும் பொழுது நாம் விழுந்து விடுகிறோம். ஆனால் யோசேப்பை தேவனுடைய வசனம் புடமிட்டபடியினாலே அவன் அதை ஜெயித்தான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்கள் சத்துருவின் கிரியைகளையும் உங்கள் மாம்சத்தையும் நீங்க ஜெயிக்கணும். பிதாவே நீரே பரிசுத்தர் என்று மனசார என் ஜெபத்தின் முதற் படியை நான் கடக்கணும்னா நான் புடமிடப்படுவதற்கு என்ன நான் விட்டு கொடுக்கணும். புடமிடப்படுவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கணும். அக்கினி என்னை சுட்டரிப்பதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கணும். வசனம் என்னை புடமிடுவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கணும். இந்த காலகட்டங்களில் வசனம் புடமிடுகிறதற்கு மனிதர்கள் தங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு தங்களுக்கு விருப்பம் உடையவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவருடைய வசனம் தான் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், கடைசி காலத்துல இதுதான் நடக்கும். கடைசி காலத்துல நீங்க சத்தியத்துல நடக்கக்கூடாதபடிக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கேட்கிற அளவுக்கு பிசாசு உங்களை வஞ்சித்துக்கிட்டே இருப்பான், உங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பான். ஆனா நான் சொல்லுகிறேன், உங்கள் தலையில கொட்டுகிற வசனங்களை என்னைக்கு நீங்க விருப்பத்தோடு கேட்டு தாழ்மையோடு கூட அந்த வசனங்களை உட்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை ஆவியானவருக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கும். சத்திய ஆவியானவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கும். இந்த மாம்சம் யோசேப்புக்கு விரோதமாய் வரும் பொழுது அவன் அதை மேற்கொள்ளுகிறான். காரணம், வசனம் அவனை புடமிட்டுக்கிட்டே இருந்தது. ஆண்டவர் சொப்பனங்களின் வாயிலாக அவனோடு கூட இடைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு நான் நம்புறேன். காரணம், அவன் ஒரு சொப்பனக்காரன். அல்லேலூயா. மாம்சம் சில டைம் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கோங்க. பரிசுத்தத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு நம்மளை பலவீனமான செஞ்சுக்கிட்டே இருக்கோம். யோசேப்பு வசனத்தினால புடமிடப்பட்டு அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற அனுபவம் அவனுக்கு வருகிறது. ஆனா வேதத்துல ஒரு சம்பவத்தை நான் காட்டி கொடுக்கிறேன். இந்த மாம்சம் நம்மளை எப்படி பலவீனப்படுத்தும்னு சொல்லி. நீங்க ஆபிரகாம் குறித்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் நமக்கு யாரு? விசுவாச தகப்பன். ஆபிரகாம்னாலே விசுவாசம் தான். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது பிரியமானவர்களே.
15வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மிகப்பெரிய பலனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் ஆபிராமுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆபிராம் கேட்கிறான், ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, என் வேலைக்காரனாகிய எளையேசர் இருக்கிறான், அவன் மூலமாக எனக்கு சந்தானம் உண்டாகும்படி நீர் செய்வீரான்னு கேட்கும் போது ஆண்டவர் ஆபிராமுக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி ஆண்டவர் ஆபிராமுக்கு வாக்கு பண்ணுகிறார். 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபிராம் அதை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீங்க எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது, அவன் அதை சந்தேகப்படாமல் அவர் இதை செய்ய வல்லவர் என்று விசுவாசித்ததினாலே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனமே, விசுவாசித்த இந்த ஆபிரகாமுக்கு நீதிமான் என்கிற சர்டிபிகேட் கிடைக்குது. அல்லேலூயா. நீதிமான்னு ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஆனா அப்படியே 16வது அதிகாரம் 17வது அதிகாரம் வரும் பொழுது, 17வது அதிகாரம் முதல் வசனத்துல ஆண்டவர் ஆபிராமை பார்த்து சொல்றாரு. ஆபிராமுக்கு 99 வயதான போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உங்களுக்கு தெரியுதா, நம்ம ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய விசுவாச தந்தை ஆண்டவர்கிட்ட டோஸ் வாங்குறார், ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்குறாரு. என்ன திட்டு வாங்குறாரு? ஆபிராமே, நான் சர்வ வல்லமுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப நம்ம ஆவிக்குரிய தகப்பன் உத்தமம் அல்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. என்ன செஞ்சாரு? 16வது அதிகாரத்தை 2-3 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். உங்களுக்கு விளங்குதா? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டார், நீதிமான்னு சர்டிபிகேட் வாங்கிட்டாரு. ஆனா 17வது அதிகாரத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சொல்றாரு, ஆபிராமே, நான் சர்வ வல்லமுடைய தேவன், நீ என்னை நம்பு, நான் சர்வ வல்லமுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இங்க உத்தமம் அல்லாத காரியத்தை என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர்? 15வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவன் சொல்லும் பொழுது அவனுக்கு தார்மீக ரீதியா லீகல் வைஃப் சாரா. சாரால் தான் ஆபிரகாமுக்கு உண்மையான மனைவி. வசனத்தின் அடிப்படையில் 2 பேரும் ஒரே சரீரமா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே, ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லுகிறது, a baby from your body, a hair from your body. உன் சரீரத்திலிருந்து பிறக்கிற குழந்தை தான் உன்னுடைய குழந்தை, உன்னுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, உன் சரீரத்துல இருந்து தான் உனக்கு சந்தானம். ஆனா பொண்டாட்டி அழுத உடனே விசுவாச தந்தை நீதிமான் கால் சரிக்கிருச்சுங்க. இந்த மாம்சம் பொல்லாதது தேவ ஜனமே. அதுக்குன்னு உங்க பொண்டாட்டிங்கெல்லாம் பொல்லாதவங்க நான் சொல்ல வரல, சாராய் அப்படி பண்ணதுனால. மாம்சம் பொல்லாதது. இவங்கெல்லாம் யாரா? பலவீன பாண்டமா. இவங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியுதா? இவங்கெல்லாம் பலவீன பாண்டமா. இப்போ இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. மணவாளன் மணவாட்டி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பலவீன பாண்டம்.
அவருக்கு தெரியுங்க இந்த மனவாட்டி கொஞ்சம் பலவீன பாண்டோன்னு. அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ நம்பு, நான் சர்வ வல்லமுடையவர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை. அன்று முதல் இந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள்ளுகிறான். ஐயா, யாராக இருந்தாலும் சரி, ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஈசாக்கா இருந்தாலும் சரி, ஒரு நாள் கால் சறுக்கும் பிரியமானவர்களே. அதனால தான் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறவராக அவருடைய இரத்தத்தை நமக்கு கொடுத்து, முன்பே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரிடத்தில் நெருங்குகிறதற்கு அவர் நமக்கு பாக்கியம் பண்ணியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் நெருங்குகிறதற்கு அவர் நமக்கு பாக்கியம் பண்ணியிருக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அல்லவா. அந்த ரத்தம் தான் நான் அவரை பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுவதற்கு எனக்கு பாக்கியம் தருகிறது, எனக்கு பாக்கியம் தருகிறது. இந்த பரிசுத்தம் என்பது சபையின் அத்தியாவசியம். அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது சபையின் அத்தியாவசியம். நித்திய நாட்களாக பரிசுத்தமானது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீங்க வேதத்துல இன்னொரு வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாம், உங்களுடைய நடக்கைன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் பரிசுத்தமுடையவர்களாய் இருக்கணும். அப்போ பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நீர் பரிசுத்தப்படுவீராக என்று நான் சொல்லுகிறேன்னா, வெறும் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு வாயளவில் ஒரு ஜபத்தை பண்ணிட்டு நான் நீர் பரிசுத்தர்னு சொல்லுகிறது இல்லை. நான் என்ன பண்ணணுமா, என் நடக்கையில் நான் பரிசுத்தமாக இருக்கணுமா. அப்போ ஜெபத்தின் மிக முக்கிய கருப்பொருளா இருக்கிற ஆரம்ப நிலையான இந்த பரிசுத்தத்தை நான் வாஞ்சிக்கிறவனாக, நீர் பரிசுத்தர் என்று நான் சொல்லுகிறவனாக நான் இருக்க வேண்டுமானால் என் நடக்கையிலே நான் பரிசுத்தமுடையவனாய் இருக்கணும். இந்த நடக்கையிலே நான் பரிசுத்தமாய் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்கிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். நீங்க 12வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, வாசிங்கயா. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை ஆமென். ஹல்லேலூயா. தேவ தூதர்களும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற இந்த ஆலோசனைக்கு உகந்த இந்த காலகட்டத்தை காண்பதற்கு ஆசையுடையவர்களாக இருக்கிறாங்களா. அப்போ நான் பரிசுத்தம் அடைவதற்கு எனக்கு மிக ஒத்தாசையா இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை அனுதினமும் அந்த அக்கினியில அனுதினமும் நிறையப்படுகிற வாழ்க்கை என்னிடத்துல இருக்கும் பொழுதுதான் நீர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற அனுபவத்தை நான் அடைய முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 12:14 யாராவது ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உடையவர்களாய் இருக்கும்படி நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
பரிசுத்தம் இல்லாம யாரும் அவரை தரிசிக்கவே முடியாதா, அவரை பார்க்கவே முடியாதா. வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வசனம் தான் நம்மளுடைய பாதைகளுக்கு என்னவா இருக்குதா, வெளிச்சமா இருக்குது. அதுதான் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் ரெண்டு பேரும் மிகவும் ஒத்து போறவங்க. அதனாலதான் அவருக்கு பேரு சத்திய ஆவியானவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை பார்க்கவே முடியாது. நான் சொல்லுகிறேன், நீங்க வசனம் வாசிக்கும் பொழுது பரிசுத்தத்திற்கு ஏதுவான தாகமும் ஆர்வமும் உங்ககிட்ட இல்லைன்னா, நான் சொல்லுகிறேன், நீங்க வசனம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் உங்களுக்கு ஒரு என்லைட்மெண்ட்டை கொடுக்கவே கொடுக்காது, வெளிச்சத்தை கொடுக்கவே கொடுக்காது. நீங்க வேதத்துல சங்கீதத்துல நீங்க வாசிக்கிறீங்க, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க இந்த 2வது வசனத்துடைய ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவன் மட்டும் பாக்கியவான் கிடையாது. அவர் வேதத்தின் மீது பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேலே தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். இன்னைக்கு நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ், பாரம்பரிய கிறிஸ்துவர்களாக பூர்வீகமாக ஆவிக்குரிய குடும்பங்களில் வளருகிற அநேகர் நாம காலையில் எழுந்தோடனே பைபிளை பார்த்துருவோம். காலையில் எழுந்த உடனே பைபிளை வாசிச்சிருவோம். காலையில் எழுந்த உடனே அப்பா சோத்திரப்பா அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தின் மீது பிரியம் வைக்கிறவன் இரவும் பகலும் அதை தியானிச்சாதான் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவன். அவன் தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதனாத இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நான் பிரியம் இல்லாமல் நான் அதை வாசிக்கும் பொழுது ஒரு நாள் இது எனக்கு வெளிச்சம் கொடுக்காது. அந்த வெளிச்சம் என்னை சுத்திகரிக்காது, அந்த வெளிச்சம் என்னை பரிசுத்தப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வேணா பாருங்க, இந்த காலகட்டத்தில் பைபிளை கடமைக்கேன்னு வாசிக்கிறவங்க தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். இன்னைக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன பண்ணக்கூடாதான், நடக்க கூடாதான், பாவிகளோட வழியில் நிற்க கூடாதான், பரியாசக்காரர் உட்காரம் இடத்துல உட்காரக்கூடாதான். இது 3 இருக்கிற இடம் தான் இது 3 இருக்கிற இடம் தான் இந்த ஃபோனு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சினிமா தேட்டருக்கே போகக்கூடாதுன்னு பிரசங்கங்களை கேட்டு 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 சினிமா தேட்டர் வாசலாண்ட போனாலே நம்மளுக்கு கை கால்லாம் நடுங்கும். ஐயோயோ, சர்ச்சிலேருந்து யாருன்னா பார்த்தா பின்னிடுவாங்க நம்மளை. சினிமா கொட்டாய்க்கு மட்டும் போயிடக்கூடாதுன்னு பயந்தோம், பிள்ளைங்களை பாதுகாத்தோம். சினிமா நேற்று பாஸ்டர் சொன்னார் இல்லையா, சினிமா போஸ்டர் இருக்கு ஒரு தப்பாக இருந்ததுன்னா அதை பார்க்கக்கூடாதுன்னு பிள்ளைங்களோட கண்ணை மூடி என்ன பண்ணுவோம், கொண்டு போயிடுவோன்னு பாஸ்டர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு இதுதான், இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? உங்களால் இருக்க முடியுமா இந்த ஃபோன் இல்லாமல்? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களால் இது இல்லாமல் இருக்க முடியாதுங்க. இதுக்குள்ள துன்மார்க்கமான மனிதனுடைய ஆலோசனைகள் இருக்கிறது. பாவத்தின் வழிகளை நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற எத்தனையோ காரியம் இதுக்குள்ள இருக்கிறது. பரியாச உதடுகள், அதை விரும்பி விரும்பி பார்க்குறோம். நம்ம எதுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையே நிறைய உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம? ஏன்னா அதுக்குள்ள ஏகப்பட்ட காமெடி வருது, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு முறை நான் அதிகமாக அந்த ரீல்ஸ்லாம் முன்பு நான் பார்க்கவே மாட்டேன். ஒரு நாள் உட்காந்து ஏதோ என் ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று அனுப்புனாப்பல, அதை நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம முதல்ல என்ன பார்க்குறோமோ அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி எதனா ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. நான் அப்படியே பார்த்துட்டேன்ட்டு டைமை பார்த்தா 1 hour ஆயிடுச்சு. ஏசப்பா, என்ன இது என் 1 hour இது சாப்பிட்ருச்சே அப்படின்றப்போ இது பயங்கரமான டேஞ்சரான காரியம்னு அதிலிருந்து இந்த இன்ஸ்டாகிராமுக்கே நான் ஒரு டைமரை போட்டு வச்சுட்டேன். நான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இது பார்த்தா அதுவே ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு டைமரை போட்டு வச்சுட்டேன். நான் சபையே, தேவஜனமே, வாலிப தம்பி தங்கச்சி, நான் சொல்லுகிறேன், இந்த ஃபோனுக்கு நீ அடிமையாக இருக்கிற வரைக்கும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நீர் பரிசுத்தப்படுவீராகன்னு சொன்னால் அவரோட சத்தம் கேட்காது.
அவருடைய சத்தம், உன்னுடைய சத்தம் அவருக்கு கேட்காது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு கூட காலையில் ஏன் இந்த ஃபோனை தான் தொடுறாங்க, தான் வீட்டில் இருக்கிற பைபிளை தொடுறது கிடையாது. நேரம் எடுத்த உடனே நம்ம பார்க்கறது என்ன? ஃபோனு தான். அப்படிப்பட்டவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:9 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:9 வேகமா வாசிங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் எப்படியானதா? வேதத்தை கேளாதபடிக்கு செவியை விளக்கி வச்சுட்டு, ஆண்டவரே என் பிசினஸ் ஆசீர்வதியும், என் படகு ஆசீர்வதியும், நான் வேலைக்கு போறேன் ஆசீர்வதிங்கன்னு நீங்க கேட்பீங்கன்னா, நான் சொல்றேன் உங்க ஜெபம் அவருக்கு எப்படியா இருக்குமா? சர்ச்சுக்கே வராம ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படி நீங்க கேட்பீங்கன்னா உங்க ஜெபம் அவருக்கு அருவருப்பா இருக்கும். கடமைக்கேன்னு உள்ள வந்து உக்காந்துட்டு வசனத்தை கேட்காம எதையோ யோசிச்சுட்டு வீட்டில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நினைச்சிட்டு நீங்க ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்பீங்கன்னா, நான் சொல்லுகிறேன் உங்கள் ஜெபங்கள் அவருக்கு எப்படி இருக்குமா? அருவருப்பா இருக்குமா? அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. வாந்தி எப்படி? அது அருவருப்பு தானே. அதை தான் அவர் பண்ணுவாரா. உலகமும் எனக்கு வேணும், ஆண்டவரும் வேணும். இந்த நிலைமை தான் இன்னைக்கு அநேக இடங்களில் காணப்படுகிறது. அநேக ஆவிக்குரிய குடும்பங்களில் காணப்படுகிற ஒரு சஞ்சலமான ஒரு விஷயம், அவர்களுக்கு உலகமும் வேணும், தெய்வமும் வேணும். நான் சொல்லுகிறேன், சபையே, ஆவிக்குரிய சபையே, ஆவிக்குரிய ஜனமே, அக்கினியை உடைய தேவ ஜனமே, நீங்க அக்கினிக்குட்பட்டவர்களாக, தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாக நீங்க ஆண்டவரே நீர் பரிசுத்தர் என்று நீங்க உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும்னா, நான் சொல்லுகிறேன் அவர் மட்டும் வேணும் என்கிற அனுபவம் உங்களுக்கு வரும் பொழுதுதான் அது தெய்வீக ஆசீர்வாதத்தையும் தெய்வீக ஜெயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த உலகத்தில் ஏராளமான காரியங்கள் என்னை சூழ்ந்து நிற்கும் பொழுது, ஏராளமான மனிதர்கள், நம்பிக்கை கொடுக்கிற மனிதர்கள் என்னை சூழ்ந்திருந்த பொழுது, நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லுகிற அனுபவத்தை சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் கொடுத்தது தான் இந்த நாளில் ஒரு ஊழியக்காரனா ஆண்டவர் நிற்க வச்சிருக்கிறார். அவர் சொல்லுகிறத மட்டும் செய்கிற அனுபவம் தான் இந்த பரமண்டல ஜெபம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அந்த பரிசுத்தர் நீர் என்று சொல்லுகிறதற்கு எனக்குள்ள பரிசுத்தம் வேண்டும். அந்த பரிசுத்தம் எனக்குள்ள வேண்டும் என்றால் எனக்குள்ள இந்த சத்திய வசனம் இருக்கணும். இந்த சத்திய வசனத்தில் நான் நிலைத்திருக்கணும்னா, இந்த சத்திய வசனத்தை எனக்கு சுயமாய் போதிக்காமல் தான் கேள்விப்பட்டவைகளையே எனக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, உங்க விருப்பம் எதுவோ அதை மட்டும் நான் செஞ்சா போதும் ஆண்டவரேன்னு சொல்லுகிற அனுபவமுடைய தேவ ஜனமாய் நீங்கள் இருப்பீர்களானால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அலங்காரத்தை உண்டு பண்ணும். எல்லாம் ஒரு விஷயம் கண்ணை மூடி, ஆண்டவரே நீங்க பரிசுத்தரா இருக்கிறீர் என்று நான் சொல்லுவதற்கு எனக்கு பரிசுத்தம் வேணுமேப்பா. அந்த உண்மை உள்ள இருதயம் வேணும்னா இந்த ஜெபம் சொல்லுகிறது. இதுதான் ஜெபம் பண்ண வேண்டிய விதம். நான் ஜெபிக்க வரும்பொழுது என்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற முதல் காரியம் பரிசுத்தம் அல்லவா ஆண்டவரே. அதனால தான் ஆசரிப்பு கூடாரத்தில் கூட முதல்ல பலிபீடத்தையும் அந்த நம்மை சுத்திகரிக்கிற அந்த தொட்டியும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க சுத்திகரிக்கிற அனுபவம், பரிசுத்தத்திற்கு ஏதுவான சிந்தை உடையவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டியது அதிக அவசியமா இருக்கிறது. நம்முடைய நடக்கையில பரிசுத்தம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ என் நடக்கை, நான் ஆவிக்குரியவன், நான் ஆலயத்துக்கு போறேன் வரேன் அப்படின்னு இல்லை. என்னுடைய நடக்கையில உண்மை இருக்கணும், ஜீவன் இருக்கணும். வேத வசனம் சொல்லுகிறது, என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவனுடைய இதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் ஓடும் நதிகள் புறப்பட்டு வருமா. அல்லேலூயா. விசுவாச ஜனமே, என் நடக்கையில் நான் உண்மையும் பரிசுத்தமுடையவனாக இருக்கும் பொழுதுதான்
ஜீவ தண்ணீர் ஓடும் நதிகள் என்னிடத்திலிருந்து புறப்படும். ஜீவ தண்ணீர் ஓடும் நதினா சாதாரணம் இல்லைங்க. ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த இடத்துல ஜீவ விருட்சத்தின் கனியையும் நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் போஷிக்கிற செழிப்பை உண்டாக்குகிற ஒரு நதி ஏதேனிலிருந்து புறப்பட்டு வருகிறதா. என்ன நதி? ஏதேனிலிருந்து புறப்பட்டு வர நதி 4 ஆறுகளாக பிரிந்து ஓடுகிறது. பைசோன், கீகோன், அதுக்கப்புறமா என்ன? ஐபிராத். இதை கேளு, ஐபிராத். அல்லேலூயா. இந்த 4 நதி ஆறுகளுக்கும் 6 அர்த்தங்கள் இருக்கிறது. பட் நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஜீவ தண்ணீர் ஓடுகிற நதிகள் புறப்பட்டு எங்கேருந்து வருமா? என் உள்ளத்துக்குள்ள இருந்து வருமா? அப்ப அவர் எனக்கு எவ்வளவு பெரிய பிரிவிலேஜை கொடுத்துருக்கிறாருங்க. அதுதாங்க பரிசுத்தம். பரிசுத்தம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மனுஷன் புசிச்சா அவன் தன்னை போலவே முழுமையா மாறிடுவான்னு சொல்லி அதற்கு மேல சுடர்விழி பட்டயத்தை ஏந்திய தேவ தூதர்களை ஆண்டவர் வச்சிடுறார். அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான நதியை போஷிக்கிற செழிக்க பண்ணுகிற ஒரு நதி ஏதேனிலிருந்து புறப்படுகிறது இல்லையா? ஜீவ தண்ணீர் ஓடுகிற நதி. அந்த நதியை நமக்குள்ள இருந்து புறப்பட பண்றாரா. அப்ப அவர் என்னை எவ்வளோ பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அவரோட ரத்தத்தினால. என்னை எவ்வளவோ உண்மை உள்ள பிள்ளையா மாத்திருக்கிறார். அப்போ என் நடக்கையில் நான் உண்மை உள்ள பிள்ளையா இருக்கணும். நான் சொல்லுகிறேன், வசனம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற வசனம். வசனம் மாத்தும். நீங்க சரித்திரத்தை புரட்டி பார்க்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் தேவ வசனம் கடந்து சென்றதோ அங்க முதல்ல ஆண்டவர் சொசைட்டியில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். சொசைட்டியில் ஒரு பெரிய சேஞ்ச் ஆண்டவர் கொண்டு வந்தார். நீங்க கலாத்தியர்ல வாசிக்கும் பொழுது இன் ஃபுல்னஸ் ஆஃப் டைம், ஏற்ற வேளை வந்தபோது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 4:4 நான் நினைக்கிறேன், if I am not wrong. கலாத்தியர் இல்லையா, அந்த வசனம் இல்லையா, அந்த வசனம் இல்லை. கலாத்தியர்ல ஏற்ற வேளை வந்த போதுன்னு சொல்லி ஒரு வசனம் வரும். இந்த வசனத்தை எடுத்தவங்க யாராவது ஒருவர் வாசிங்க. கலாத்தியர்ல 5வது வசனம் வாசிங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது. இந்த வசனத்தினுடைய ஒரிஜினல் நல்ல பேக்ரவுண்டை நீங்க வாசிப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஆண்டவர் நல்ல ரோட் ஃபெசிலிட்டியை உண்டாக்குனாரா, கப்பல் போக்குவரத்தை உண்டாக்குனாரா. சரித்திரம் அவ்வண்ணமாக அவர் கடந்து சென்று ஊழியம் செய்வதற்கு ஏற்ற காலத்தில், காலம் நிறைவேறின போது ஏற்ற நேரத்தில் தம்முடைய குமாரனை பிறக்கும்படியாய் செய்தார். ஜனமே, வசனம் நிறைவேறும் பொழுது கான்டெக்ஸ்ட் மாறும். வசனம் சபையின் மூலமாக நிறைவேற்றப்படும் பொழுது வசனத்தை கொண்டு சமுதாயம் மாறும். நம்புறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நீங்க வசனத்துக்கு உட்பட்டவர்களாக தேசத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட சபையாக நாம் இருப்போம்னா, நம் நிமித்தமாக ஆண்டவர் மாத்திரம் முதல் காரியம் என்ன தெரியுமா? சமுதாயம். நம் வாழ்க்கையில நம்முடைய நடக்கைகள் மாறும் பொழுது சமுதாயம் மாறும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க நடக்கைகளிலே நீங்கள் பரிசுத்தமுடையவர்களாய் இருக்கணும். இந்த டாபிக் விட்டு ஆண்டவர் போக வைக்க மாட்டாரு. என்ன நம்முடைய லைஃப் ஸ்டைல் வசனத்தினால டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் முன்னிறுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய சொசைட்டியில நிறைய மாற்றங்கள் வேணும் சபையின் நிமித்தமாக. ஏன்னா அதுக்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். நீங்க ஆதி கால அனுபவங்களை பாருங்க. நம்முடைய பட்டணத்தில் படிப்பு வருகிறதற்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்முடைய கிறிஸ்துவ மிஷனரிமார்கள். சமுதாயத்தில் பெரிய மாற்றம் வருகிறதற்கு முக்கிய பங்கு வகித்தவர்கள்
மிஷனரிமார்கள் நம்முடைய தேசத்துல இருந்த மனிதர்கள் நார்த் இந்தியாவுக்கு கடந்து போய் தேவனுடைய ஊழியத்தை செய்தது நிமித்தமாக இன்னைக்கு அந்த வட தேசங்களிலே ஏராளமான சபைகள் எழும்பி இருக்கிறது. அவங்க சூழல் மாறி இருக்கிறது. முன்னாடிலாம் ஒரு சிஸ்டம் இருந்தது. என்ன சிஸ்டம்? ஒரு கணவனார் இறந்துட்டா மனைவி என்ன பண்ணுவாங்க? உடன்கட்டை. அப்போ மனைவி என்ன பண்ணுவாங்க? உட்கார வச்சு சாகடிப்பாங்களாம். என்ன கொடுமையான ஒரு கல்ச்சர் பாருங்க நம்ம கல்ச்சர். ஆனால் அதையும் இந்த மிஷனரிமார்கள் தான் வந்து மாற்றினாங்க. அப்போ வசனம் கடந்து வரும் பொழுது சொசைட்டியே மாறுது, நடக்கை மாறுது, நிலைமை மாறுது. எத்தனையோ நார்த் இந்தியாவில் ஆதிவாசி கிராமங்களில் ஒருத்தருக்கு 4 மனைவி இருப்பாங்களாம். ஒவ்வொரு ராத்திரியும் வேற வேற வீடுகளுக்கு போயிட்டு அவங்க வந்து வாழ்க்கை நடத்துவாங்களாம். அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு சூழல் நிறைந்த இந்த இந்திய தேசத்தில் மிஷனரிமார்கள் கடந்து சென்ற பொழுது அவங்களுக்கு ஒரே ஒரு மனைவி தான் வைத்திருக்கணும். அதுதான் வேதத்துடைய கற்பனைன்னு சொல்லி கொடுத்த பின்பு அந்த ஆதிவாசி கிராமங்களிலிருந்து இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க எழும்பி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆதிவாசி மனிதர்கள் நடுவில் இருந்த வாலிபர்கள் இன்றைக்கு வேதாகம கல்லூரிகளில் வந்து படிக்கிறார்கள். அவங்க சூழல், அவங்க நிலைமை, அவங்களுடைய எல்லாமே மாறி இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தின் நிமித்தமாக படிப்பு தேசத்துக்கு கிடைச்சிருக்குது. மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் கிடைச்சிருக்குது. மிக குறைவான பணத்தை செலவழித்து வைத்தியம் பார்த்து கொள்ளக்கூடிய எத்தனையோ மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கும் இங்குமாக இருக்கிறது. எத்தனையோ நர்ஸ் படிக்கிற பிள்ளைங்க அநேக கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிறாங்க, நிறைய இடத்துல போகிறாங்க. சொசைட்டி நம் நிமித்தமாக மாறுகிறது, நம் நிமித்தமாக மாறுகிறது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் சபை இன்றும் முடங்கி கிடக்கிறது. நம்முடைய நடக்கையில் மாற்றமற்றவர்களாக அங்கே மட்டும் நம்மளால் சேஞ்சை கொண்டு வரவே முடியல, நம்மளால் மாற்றத்தை கொண்டு வர முடியல. உலகத்தாரெலாம் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுகிறது அளவுக்கு இன்னைக்கு சபைகளின் நடுவில் அந்த ஒரு பிரச்சனை மட்டும் தலைவிரிச்சு ஆடுகிறது. என்ன தெரியுமா? நம் நடுவில் இருக்கிற சாதி வேற்றுமைகள். நம் நடுவில் இருக்கிற சாதி வேற்றுமைகள் இன்றைக்கு தேவன் சொசைட்டிக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்சை சபையின் மூலமாக கொண்டு வரக்கூடாதபடிக்கு பிசாசு இந்த ஒரு அடிமைத்தனத்தை நம் நடுவில் வைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, நம் நடுவில் வைத்திருக்கிறான். இது ஒரு பெரிய பிடிவாதமா மாறிடுச்சு. இது ஒரு லைஃப் ஸ்டைலா நமக்கு மாறிடுச்சு. இதுல இருந்து மட்டும் சபையால வெளிவரவே முடியல, மாறவே முடியல. இதுக்கு மட்டும் நம்ம ஈஸியா காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். நான் சொல்லுகிறேன், நம் மூலமாக தேசத்துல மாற்றம் உண்டாகணும். நீங்க வேணா பாருங்க, எனக்கு ஆண்டவர் அழகா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த வசனத்துல ஆண்டவர் அடிக்கடிக்கு என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். வேத பாரகர் பரிசேயர் என்கிறவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி பெரிதா இருக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதான். வேத பாரகரும் பரிசேயரும் வசனத்தை அறிந்தவர்கள், மோசேயின் நியாய பிரமாணத்தை ஏதோ ஒரு விதத்தில் கீழ்ப்படுகிறவங்க. அவங்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி பெருசா இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோமா? ஆண்டவர் ஒரு காலம் எனக்கு ஒரு காரியத்தை காட்டி கொடுத்தார், ஒரு வசனத்தை காட்டி கொடுத்தார் எனக்கு. A fool says there is no God. ஒரு முட்டாள் என்ன சொல்றானா? தெய்வமே இல்லை என்று சொல்றானா. தெய்வம் இல்லைன்னு நம்ம ஊர்ல சொல்றவங்களாம் யாரு? தீக்கா கருப்பு சட்டை போட்டவங்க. வசனத்தின் அடிப்படையில் தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்களாம் யாரா? முட்டாள். அதுதான் வசனம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் எனக்கு அழகா ஒரு காரியத்தை காமிச்சு கொடுத்தார். இந்த உலகத்தில் உள்ள பைத்தியமானவைகளை எடுத்து தான் நான் மகிமைப்படுவேன்னு ஆண்டவர் கொரிந்தியரில் பேசியிருக்கிறார். I will take the foolish things of the world to put to shame the wise. இந்த உலகத்தில் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவைகளை, பைத்தியக்காரன் தான் சொல்றான் தேவனே இல்லைன்னு. இன்னைக்கு அந்த பைத்தியக்காரெல்லாம் ஜாதியே இல்லைன்னு சொல்றான். ஆனா சர்ச்சுக்குள்ள உக்காந்துட்டு நம்ம தான் என்ன பண்றோம்? சாதி பார்க்குறோம்.
அல்லேலூயா. இந்த பைத்தியமானவங்களை எடுத்து ஆண்டவர் சொல்றாரு சபை. நான் சொல்றேன் பாருங்க, இந்த நினிவே பட்டணத்தார் இருக்கிறாங்க தெரியுமா? ஏன் ஆண்டவர் அந்த நினிவே பட்டணத்தார் புறஜாதிகள், இஸ்ரவேலர்கள் கிடையாது, அவர்கள் யூதர்கள் கிடையாது. ஏன் ஆண்டவர் நினிவேவுக்கு ஆண்டவர் ஒரு யோனாவை அனுப்பினார் தெரியுமா? நினிவே பட்டணத்தார் புறஜாதிகள். ஆனா அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை போன உடனே வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாம்பலை மேல போட்டுக்கிட்டு அவர்கள் உபவாசம் இருந்து பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாங்க. ஏன் தெரியுமா ஆண்டவர் அவங்களுக்கு யோனாவை அனுப்பினாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை தீர்க்க தரிசனங்களை அனுப்பியும் எத்தனை பரிசுத்தவான்களை அனுப்பியும் அவர்கள் இன்னும் வணங்காத கழுத்துள்ள ஜனமாக தேவனை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஓ ராஜ்யத்தின் நாட்களில் இந்த நினிவே பட்டணத்தார் இந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பி நின்று அவர்கள் நியாய தீர்ப்பில் இவர்களுக்கு விரோதமாய் பேசுவாங்க. ஏன்? எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச பொழுது நாங்கள் உடனே மனம் திரும்பணும். ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பவே இல்லை. இந்த பைத்தியக்காரங்களாக இருக்கிற இந்த கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க, சாதி இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் சபைக்குள்ளே இருந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நாமோ இன்னும் அதையே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இது மாறணுங்க. இது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் சபைகளுக்குள்ள எழுப்புதல், சபைகளுக்குள்ள எழுப்புதல். இனி நான் அக்கினியினால சுட்டரிக்கப்பட்ட பாத்திரமாய் நாம் இருக்கணும்னா நான் சொல்றேன், சுயம் சாகணும், சுயம் மாய்ந்து போகணும். இன்னைக்கு அந்த சுயம் இன்னும் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இருக்குது. அநேக ஊழியக்காரங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. நான் ஒரு பட்டணத்துக்கு கடந்து சென்றிருந்த ஒரு காரியத்தை கேட்ட பொழுது என் மனசு உடைஞ்சு போச்சு. அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியமான சகோதரி, இந்த சாதியெல்லாம் பார்க்குறவங்களே கிடையாது, அவங்க எல்லாருமே சமம்னு நினைச்சு வசனத்தினால உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு சகோதரி. அவங்க மறுரூபத்தின் சிந்தையை உடைய பிள்ளைங்க. ஏன்னா மறுரூபத்திற்கு போகும்போது நீ எந்த சாதின்னு ஆண்டவர் கேட்பாரா? கேட்கவே மாட்டார். இதுதான் மறுரூபத்தின் சிந்தை. இன்னைக்கு நாம மறுரூபத்தின் சிந்தை, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நான் சொல்லணும்னா நான் என் இருதயத்துக்குள்ள நான் யாரு என்பதை விளங்கவே பண்ணக்கூடாது. நான் உம்முடையவன், நான் உமக்குரியவன். அந்த சகோதரி சொன்னாங்க, தம்பி இங்க ஒரு ஸ்தாபனம் இருக்குது, ரொம்ப ஃபெமிலியரான ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தில் ஒரு சபை இருக்குது. அந்த சபைக்குள்ள குறிப்பிட்ட சாதி ஆட்கள் மட்டும்தான் போக முடியும், மற்றவங்க போனால் உள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. எங்க இருக்குதுங்க? ஆலயத்துக்குள்ள தேவ சபையே, நாம் மறுரூபத்தை உண்டு பண்ணுகிறதற்கு, இந்த பூமியில நாம் வித்தியாசமுடையவர்களாய் இருப்பதற்கு, அவருடைய துதியை சொல்லி வருவதற்காகவே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நீங்க ஒரு வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எரிகோ கோட்டையை சுற்றி வரும் பொழுது ஆண்டவர் கோத்திரமா அனுப்புனாரா? கோத்திரமா அனுப்புனாலும் நான் சொல்லுகிறேன், கோத்திரமா சத்தம் போட்டாங்களா? ஒன்னா சேர்ந்து ஆர்ப்பரிச்சாங்களா? ஒன்னா சேர்ந்து ஆர்ப்பரிப்பின் சத்தம் வெளிப்படும் பொழுதுதான் நான் சொல்லுகிறேன், தேசத்துல உள்ள நுகத்தடிகள் முறியும், தேசத்துல உள்ள அடிமைத்தன கட்டுகள் உடையும். இன்னைக்கு நாம இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் தேசத்துல சபை மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. தேசத்துல சபை ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், சாதி பார்க்கிற நாம் யாவரும், நான் சொல்லுகிறேன், எனக்கு ஆண்டவர் சொன்னது இதுதான், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஏன்னா என் சுயம் அது, என் மாம்சம் அது. நீங்க சொல்லுங்க, இந்த சாதி என்கிற கட்டமைப்பு எங்கிருந்து வந்தது? இட் இஸ் a Hindu ட்ரெடிஷனுங்க. அது இந்த இந்து மதத்தினுடைய ட்ரெடிஷன். அது வர்ணாசிரமம் சொல்ற காரியம். அது என்ன சொல்லுது? வர்ணாசிரமம், பிராமணாஸ், வைஷ்யாஸ், சத்ரியாஸ், சூத்ராஸ், இந்த 4 விதமான காரியங்களுக்கு உட்பட்டவர்கள் தான் இந்த சாதி பிரிவுகள். நீங்க வசனத்தினால டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஆளா இருந்தா இந்த கல்ச்சரை நீங்க உடன்பட மாட்டீங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றவன் இதை
மறுக்கும் பொழுது, இந்த ட்ரெடிஷன் நல்லது இல்லை, இது தமிழ் கல்ச்சர் இல்லைன்னு சொல்லும் பொழுது, சபையில் வசனத்தை உட்கொண்டு சபை மூலமாக தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிற நாமே அதை நம்ம செய்கிறோன்னா, இன்னும் நான் மறைவாக என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கிறேன்? 10 கட்டளையில் முதல் கட்டளை என்ன? என்னையன்றி. அப்போ நான் இந்த ட்ரெடிஷனை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த தெய்வத்துக்கு தான் நான் பயப்படுறேன், அந்த தெய்வத்தினுடைய செயலை தான் நான் செய்கிறேன். 3வது கட்டளை என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாய. வீணான காரியங்களுக்கு, கட்டுக்கதையான காரியங்களுக்கு நாம நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை விட்டு கொடுப்போம்னா, நான் சொல்றேன், நான் பரிசுத்தமுடையவனாய் இருக்க முடியாது. காரணம், வசனம் சொல்லுகிறது, என் நடக்கையில நான் பரிசுத்தமுடையவனாய் இருக்கணும். அந்த பரிசுத்தத்தோடு கூட, கரைதிரையற்ற பரிசுத்தர் கூட்டத்தோடு கூட நான் நிற்பதற்கு பரிசுத்தம் எனக்கு மிக அவசியம். அந்த பரிசுத்தம் எனக்கு அவசியம்னா, இந்த வசனத்தை கொண்டு நான் சமுதாயத்தை மாற்றுகிறவனாய் இருக்கணும், சமுதாயத்தை மாற்றுகிறவனாய் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தம்பி, என் ஊரில் ஒரு சில வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த சாதி பார்க்கறதுல உடன்பாடே இல்லை, ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற ஆயரே அதை பண்ண விட மாட்டுறாரு. நீ உன் சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்கு மிஞ்சி இந்த வசனத்தில் வச்சு விளக்கம் கேட்கும் போது அவருக்கு அதில் தெளிவான பதில் இல்லை. இப்படி தான் நம்ம பூர்வீகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு சொல்லி, வசனத்தின் வெளிச்சத்தில் இல்லாத தேவ மனிதர்கள், வசனத்தின் வெளிச்சத்தில் இல்லாத சில சூழல்கள் இன்னைக்கு வருங்கால சந்ததியை முடக்கி வச்சுக்கிட்டே இருக்குது. அந்த காரியங்களில் ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இதை எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் போகிற இடங்களில் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், இந்த காரியத்தை பேசும்போது மட்டும் நிறைய பேருடைய இருதயம் பயங்கரமாக கடினப்படுது. ஏன்னா இது மாறிடுச்சுன்னா சபைக்குள்ளே எழுப்புதல் வந்துடும். இந்த காரியத்தில் சபை தன்னை தாழ்த்திருச்சுன்னா, நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, சபைக்குள்ள ஆண்டவர் பெரிய விடுதலையை, பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார், பெரிய மகிமையை கட்டளையிடுவார். இங்கே கிரேக்கனும் இல்லை, யூதனும் இல்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் நினைக்கிறேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்ன வசனம்? வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையும் மாறுதலும் யாரொரு வேற்றுமையின் நிழலும் இல்லையா. அவர்கிட்ட வேற்றுமையின் நிழல் கூட கிடையாதான். நான் இப்படி நிற்கும் போது என்ன தெரியுது? என் நிழல் தெரியுது, இதுதான் நான். அப்போ அவருடைய அடையாளம் என்ன? நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு வேற்றுமையே கிடையாது, வேற்றுமையின் நிழல் கூட கிடையாதான். அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர். ஜோதிகளின் பிதாவினிடத்தில், பரத்திலிருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதா, வெளிச்சத்தின் தேவன், அக்கினியின் தேவன். அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுகிற தேவ ஜனமே, உங்களிடத்தில் அவருடைய நன்மை இறங்கி வரும் பொழுது உங்களுக்குள்ள வேற்றுமைகள் இருக்கும் என்றால் அந்த நன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் போகிற இடங்களில் ஒரு காரியத்தை சொல்லுகிறது உண்டு. பிசாசுக்கு இந்த மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு எந்த பலனும் கிடையாது. ஏன்னா அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து மகிமையுள்ள அக்கினியாய் அந்த ஆசீர்வாதங்கள் என் மீது கடந்து வரும் பொழுது அவனால் அதை தடுக்கவே முடியாது. He doesn't have any strength to hold on to the blessings that comes from above because it comes as a fire. அது அக்கினியாய் கடந்து வருகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த அக்கினியை பெறுகிறதற்கு பாத்திரமானாய் இருக்கிற, அந்த நன்மையின் ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு பாத்திரமானாய் இருக்கிற என்ன அவனால் கெடுக்க முடியும்? என்ன அவனால தடுக்க முடியும்? என்ன அவனால திசை திருப்ப முடியும்? அப்படிதாங்க அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்குள்ள கிரியை செய்ய முடியவில்லை? ஏன் பரிசுத்த ஆவியானவர் முன்பு செய்தது போல இப்போ தம்முடைய மகத்துவங்களை சபைகளின் நடுவில் விளங்க செய்ய முடியவில்லை?
காரணம் என்ன தெரியுமா? நம்மளுக்குள்ள இருக்கிற பிரிவினைங்க, நம்மளுக்குள்ள இருக்கிற வேற்றுமைகள். இன்னைக்கு பரத்தின் ஆசீர்வாதங்கள் சபையின் நடுவில் விளங்க பண்ண முடியவில்லை. காரணம் வேற்றுமைகள், வேற்றுமைகள். கிதியோன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என் பிதாக்களின் நாட்களை நான் கண்ட அற்புதங்கள் எங்கே? நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எஸ், என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? தேவ ஜனமே, கிதியோன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், எங்கள் முற்பிதாக்கள் சொன்ன அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் எங்கேன்னு கேட்கிறான். ஆனா ஆண்டவர் அதற்கு முன்பாகவே ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அன்னைக்கு இருந்த சூழலை விளக்கி காமிச்சு கொடுக்கிறாரு. 9வது வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா, ஆண்டவர் அவர்களை பார்த்து 8வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்திற்கு அனுப்பினார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள யாருடைய தேவர்? எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது நான் தான். எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அந்த தேசத்தையே உங்களுக்கு கொடுத்தது நான் தான். நீங்க யாருக்கு பயப்படக்கூடாது? எமோரியரின் தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். இந்த எமோரியரின் தேவர்களுக்கு இஸ்ரவேலர்கள் பயந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அவர்களுடைய ஆராதனையின் முறைமைக்கும் அவர்களுடைய பலிகளுக்கும் தங்களை நடுங்க செய்து கொண்டிருந்த காலகட்டம். தேவ ஜனமே, இந்த எமோரியர்கள் யார் தெரியுமா? நீங்க யோசுவா 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது, எமோரியரின் சகல ராஜாக்களும் கானானியரின் சகல ராஜாக்களும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானின் தண்ணீரை கடக்க பண்ணினதை அவர்கள் கேட்டது முதற்கொண்டு அவர்களுடைய இருதயம் கரைந்து போனதாம். யாருடைய இருதயம்? எமோரியருடைய இருதயம். அப்படிப்பட்ட மகிமுள்ள மகத்துவத்தை விளங்க பண்ண தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு யாருக்கு பயப்படுறாங்க? எமோரியரின் தேவர்களுக்கு பயப்படுறாங்க. தேவ ஜனமே, நீங்களும் நானும் இந்த சாதி என்கிற கட்டுப்பாட்டுக்கு ஏன் பயப்படுறோம் தெரியுமா? மனிதர்கள் நிமித்தமாக. நான் சொல்லுகிறேன், நீங்க அக்கினிக்குட்பட்ட தேவ ஜனமா இருப்பீங்கன்னா, சத்தியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுற தேவ ஜனமா இருப்பீங்கன்னா, இந்த வேற்றுமைகளை வெறுத்து இவைகளுக்கு நடுவில் நான் ஒரு சீயோன் குமாரத்தியை போல இருப்பேன்னு வாக்கு பண்ணி வைராக்கியமா இருந்து பாருங்க. அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மையடைய பண்ணுவார், மேன்மையடைய பண்ணுவார். ஒரு யூடியூப்ல ஒரு சின்ன வீடியோவை பார்த்தேன். ஒரு பிள்ளை சினிமா தியேட்டர் வாசல்ல இருந்து சொல்லுது. அவன் அந்த பொண்ணை கேட்குறாங்க. அந்த பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்குது. அந்த பிள்ளையை கேட்கும் போது, என் வீட்டில் பயங்கரமாக சாதி பார்த்தாங்க, ஆனால் என் வீட்டுக்காரரு கீழ் ஜாதிக்காரரு, ஆனால் நான் அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இதெல்லாம் சும்மா பொய்ன்னு உலகத்தை வாஞ்சிக்கிற நேசிக்கிற உலகத்தின் அனுபவத்தை உடைய ஒரு பொண்ணு சொல்லுன்னா, சபையே நீ ஆவிக்குரிய சபை அல்லவா, நீ அவரோட ரத்தத்தினால மீட்கப்பட்ட சபை அல்லவா, நீங்க எல்லாருமே அந்த உன்னதமான பரத்தை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய சபை அல்லவா, பின்பு ஏன் நீங்க சொல்ல முடியாது? பின்பு ஏன் நீங்க சொல்ல முடியாது?
இன்னைக்கு அநேக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அநேக மாவட்டங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நான் இது ஒன்று நம்ம கிறிஸ்டியன் சொசைட்டி பண்ண ஆரம்பிச்சிடறோம்னா பெரிய மாற்றம் வந்துடும். நம்ம எல்லாம் வசனத்தை கேட்கும் போது அதிகமாக சாதி பார்க்குற ஆளுலாம் கிடையாது. ஆனால் கல்யாணம்னு வரும்பொழுது அந்த ஆவி ஒட்டிக்கும். நமக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னு வரும்பொழுது அந்த காரியம் ஒட்டிக்கும். நான் சொல்கிறேன், எப்படி இந்த வசனம் உங்களை சேருதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு காரியத்தில் தீர்மானம் எடுத்து என் வீட்டு பிள்ளைக்கு திருமணம் பண்ணும் பொழுது கர்த்தருக்கு சாட்சியாய் நான் ஜீவிப்பதற்காக நான் என் சாதியிலே கல்யாணம் பண்ணாமல் வேறு சாதியில் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அது கர்த்தருக்கு சித்தமான செய்வேன்னு விட்டு கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிமையை காண்பீங்க. இது எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாதுங்க, எல்லாரையாலையும் ஏற்றுக்க முடியாது. அக்கினி உங்களை சுட்டரிச்சா உங்களால் ஏற்றுக்க முடியும். இந்த தூப கலசத்தின் மீது அந்த அக்கினி விடும்போது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். இதுதாங்க அந்நிய அக்கினி. என்னிடத்துல எந்த வேற்றுமை இல்லைன்னு அவர் சொல்லும் பொழுது நான் வேற்றுமைக்கு விட்டு கொடுக்கிறேன் இல்லையா, அவர் சொன்ன வார்த்தைக்கு நிகராக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் இல்லையா, இதுதான் வேற்றுமை, இதுதான் அந்நிய அக்கினி. இதுல இருந்து நம்ம மாறணுங்க. வசனம் சொசைட்டிக்கு மாற்றத்தை கொடுக்கிற வசனம். நாம் தேவ சபையா இருந்து சொசைட்டிக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். நாம் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் நாம் வெளியில உள்ள ஜனங்கள் அதை பார்த்து மாறுவாங்க. ஆனால் நானே இங்க வேற்றுமைக்கு அடுத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் என் தேசத்துல மாற்றம் வரணும்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு நம்ம எல்லாம் அதுக்கு ரொம்ப இடம் கொடுத்துருக்கிறதுனால தான் ஆண்டவர் கடந்த 13 வருஷமா ஒருத்தனையே உட்கார வச்சிருக்கிறாரு. இன்னும் நம்ம மாறலன்னா அவனை தான் உட்கார வைப்பார். அல்லேலூயா. நான் ஆமேன் குறைஞ்சிருச்சு ஐயா, நான் ஓட்டுலாம் போட்டு வந்திருக்கிறேன், இப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சொல்றேன், தேவ ஜனமே, அவர் நேசிக்கிறவர்களை அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். நேசிக்கிறவர்களை அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அவர் சபையை நேசிக்கிறார். சபை அவருடையது. நான் சொல்றேன், நேற்று ராத்திரி ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசிக்கிட்டு இருந்தார். இன்னும் கொஞ்ச கால கட்டத்துக்குள்ள இப்படி வசனத்துக்கு பிரியம் இல்லாமல் வாழுகிற எல்லார் மீதிலும் ஆண்டவர் சடுதியா சில காரியங்களை வர பண்ணுவார். சடுதியா. நேற்று நம்ம வாசிச்சோம் இல்லையா, அந்நிய அக்கினியை கொண்டு வந்த ஆரோனின் 2 பிள்ளைகள் மீது தேவனுடைய அக்கினி விழுந்தது. புதிய ஏற்பாட்டில் காணிக்கையை பொருத்தனை பண்ணிட்டு ஒழுங்கா கொடுக்காத கணவன் மனைவி மீது தேவனுடைய கோபம் வந்துச்சு. அப்பவே செத்து போயிட்டாங்களாம். புதிய ஏற்பாட்டின் காலத்துல இதுதான் அனுபவம். பொருத்தனன்னு ஒன்று பண்ணிட்டு உண்மையா உமக்காக வாழ்வன்னு அர்ப்பணிச்சுட்டு இந்த மாம்சம் இன்னும், இந்த சாதி பார்க்குற மாம்சம் இன்னும் என்கிட்ட சாகலைனா சடுதியாய் ஒரு நாள் அவர் வருவார். சடுதியாய் ஒரு நாள் அவரோட வார்த்தை கடந்து வரும். இட் வில் ஸ்ட்ரைக் அஸ். இந்த வசனம் நம்மளை ஸ்ட்ரைக் பண்ண, அந்த அக்னி நம்ம மீது இறங்கி வரும். இன்னைக்கு கர்த்தர் அந்த காரியங்களிலே நம்மளை திடப்படுத்துவாராக. 2வதா ஒரு காரியத்தை பார்க்கிறோம், வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தேவ ஜனமே, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு அவர் சொல்லி முதல்ல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். 2வது நம்முடைய ஜெப வாழ்க்கையில நம்ம இடத்துல 2வதா எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான ஆசை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. நீங்க உண்மையா சொல்லணும், உங்க தனிப்பட்ட ஜபங்களில் நீங்க உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரேன்னு தினமும் ஜெபம் பண்றீங்களா? தினமும் ஜெபம் பண்றீங்களா? உண்மையா சொல்றீங்களா? உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்னு இந்த வார்த்தையை உச்சரித்து நீங்க ஜெபம் பண்றேன்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி உண்மையா நீங்க சொல்றீங்கன்னா சோத்திரம். அல்லேலூயா. மணவாளன் இருக்கிறாருங்க, மணவாட்டியாகிய சபை இருக்கிறது. இந்த மணவாளன் வராருன்னு சொன்ன உடனே மணவாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 1 வருஷமே முடிஞ்சு ஒரு 3 மாசமே ஆயிடுச்சு. போன February 23 February எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. 2024 February தாண்டிருச்சு. நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு சவுதி அரேபியாவில் வேலை செய்யுது. இப்போ எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம், எப்படி நேரில்
பார்த்துக்க போறோன்னு. இதுதான் மணவாளன் மணவாட்டியினுடைய அனுபவம். நான் இங்க எல்லாமே முடிச்சுட்டு ராத்திரி 1 மணிக்கு தான் அவங்க கிட்ட என்னால் ஃபோனில் பேச முடியும். அதனால் நேற்று ராத்திரி ஃபுல்லாக பாஸ்டர் கிட்ட உட்காந்து பேசிட்டு 12 மணிக்கு மேலே போயிட்டு என் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்க கிட்டலாம் பேசிட்டு 1 மணிக்கு 12:45 அவங்களுக்கு நான் கால் பண்ணேன். 12:45 அவங்க வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்தேன். அப்போது என் மணவாட்டி அங்கே இருக்கிறா, அவகிட்ட நான் நேரம் செலவிடணும். அவள் எப்போ சவுதி அரேபியாவிலேருந்து வருவான்னு எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டுக்காரர் யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாருன்னா நான் ஊருக்கு வரேன்னு ஃபோன் பண்ணும்பொழுது அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ள ஐயோ என் ஆசை கணவர் ஊர்லேருந்து வராரு, அவருக்கு மீன் பிடிச்சின்னு வாங்கயா, நடுக்கடலில் போயிட்டு கீழே குதிச்சு பிடிச்சின்னு வாங்கயா அப்படின்னு சொல்கிற மணவாட்டி தான் புருஷனுக்கு உண்மையா இருக்கிற மணவாட்டி. ஐயோயோ வராரு அப்படின்னு பொண்டாட்டி புலம்பனா அந்த பொண்டாட்டி புருஷனை நேசிக்கல, இல்லைன்னா உண்மையா இல்லைன்னு அர்த்தம். சபையே நம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற அனுபவம் இல்லைன்னா நான் உண்மையுள்ள மணவாட்டி இல்லைன்னு அர்த்தம், நான் நேசிக்கிற மணவாட்டி இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு அநேகர் நம்முடைய ஜெப வாழ்க்கையில இந்த அனுபவம் இல்லைங்க. இந்த சத்தியம் உண்மையுள்ள சத்தியம், இதை நம்ம விளங்கி கொள்ளணும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இதுதான் விதம். என்கிட்ட முதல்ல எதிர்பார்க்கறது பரிசுத்தம், 2வது அவன் என்கிட்ட எதிர்பார்க்கறது நீங்க வரணுன்ற எதிர்பார்ப்பு. இன்னைக்கு இந்த கடைசி கால உபதேசத்தை கேட்டா லைட்டா பயம் வருது. அந்த மாதிரி வீடியோ யூடியூப்ல வந்த உடனே தள்ளிடுறது. நீ நல்லா இருப்ப, உன் கண்ணீர் ஆண்டவர் துடைப்பாரு, நீ நல்ல மான் கால்களை போல ஓடுவ, உயரமான ஸ்தலங்களுக்கு ஏறுவேன்னா ஏமேன் ஏமேன் அல்லேலூயா. ஆனா நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னா வேணாம் கொஞ்சம் ஸ்லோவாவே வாங்க, வேணாம் கொஞ்சம் பொறுமையா வாங்க, இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் இதெல்லாம் என் ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. சபையை நான் சொல்லுகிறேன், அவர் சடுதியில் வருவார். சபை நேசிக்க வேண்டிய வாஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் நம்முடைய ராஜ்யம் வருவதாக. நித்திய நம்பிக்கை பாடல்கள்லாம் இன்னைக்கு சாவு பாட்டா மாறிடுச்சுங்க. நித்திய நம்பிக்கை பாடல்கள்லாம் இன்னைக்கு மரண வீட்டில் மட்டும் பாடுற பாடல்களாய் மாறிவிட்டது. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இந்த பாட்டு ஆராதனையில் பாடுறாங்களா? ஆராதனையில் பாடுறோமா இந்த பாட்டை? சாவு வீட்டில் மட்டும்தான் பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இப்படிப்பட்ட பாடல்லாம் வருதா? இப்போ வர்றது இல்லைங்க, வெரி ஃபியூ. இப்போ உங்களுக்கு வர்றதெல்லாம் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி எலும்பு. நான் சொல்றேன், அக்கினியில் சுட்டரிக்கப்படாமல் உங்களால் ஒரு இன்ச்சு கூட எழுச்சிக்க முடியாது. அக்கினி பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த மாம்சத்தை பரிபூர்ணமாக விட்டு கொடுக்காம ஒரு இன்ச்சு கூட எழுந்துக்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய வருகை ஆசை வேணுங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக்கிட்டு இருக்குதான். என்ன காத்துக்கிட்டு இருக்குதான்? சிருஷ்டியானது காத்துக்கிட்டு இருக்குதாம். பின்னும் நீங்க ஒரு 2-3 வசனம் கீழே இறங்கி வரும்பொழுது அங்க ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தை தெரியுமா? கற்ப வேதனைப்படுகிறதா. ரோமர் 8ஆம் அதிகாரம் இல்லையா?
சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து என்ன படுதா? பிரசவ வேதனை படுகிறதா. சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை படுகிறது. எதற்காக? அந்த நித்திய நாளுக்காக. இந்த சர்வ சிருஷ்டியிலையும் அவரோட வருகையை குறித்து கற்ப வேதனை படாத ஒரே ஒரு சிருஷ்டி நம்ம மட்டும்தான். வசனம் சொல்லுகிறது, இந்த வானமும் பூமியும் இதில் உள்ள ஒவ்வொரு மச்சங்களும் எல்லாமே அவருடைய நாளுக்காக பிரசவ வேதனை படுகிறதா. தேவஜனமே, இந்த உலகத்தில் உள்ள அவர் சிருஷ்டித்த சகலமும் அவரோட வருகைக்காக பிரசவ வேதனை படுகிறது. தேவஜனமே, நீங்களும் நானும் அந்த ஏக்கமுடையவர்களா? உங்க ராஜ்யம் வரணும் பான்னு கேட்கிற அனுபவம் உங்களுக்கு எனக்கு இருக்குதா? அந்த அனுபவம் வேணுங்க. தினமும் அதிகாலையில் எழுந்த உடனே, அப்பா, ஒரு பரிசுத்தவன் எனக்கு அழகா இந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்க வருகை இருக்குன்னா என்னை பரிசுத்தப்படுத்தி உங்களோட வருகையில சேர்த்து கொள்ளும். ஒருவேளை உங்களோட வருகை தாமதிக்குமானால் என்னை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழ்ந்து உமக்காய் கனி கொடுக்கிற பாத்திரமாய் என்னை மாற்றும். அந்த பரிசுத்தவானுடைய அனுதின ஜபம் இது. சபையினுடைய அனுதின ஜபமா இது இருக்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையின் அனுதின ஜபமா இது இருக்க வேண்டும். அதிகாலையில எழும்பின உடனுமே, உங்க ராஜ்யம் எனக்கு வரட்டும்பா, உங்க ராஜ்யம் எனக்கு வரட்டும். ஒரு பரிசுத்தவான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிஷப்பை கத்தியால குத்துனாங்க, கேள்விப்பட்டீங்களா? பிஷப் மாரி என்கிற ஒரு தேவ மனுஷன் ஆஸ்திரேலியாவில் அவர் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு முஸ்லீம் ஆக்டிவிஸ்ட் வந்து அவர் கண்ணிலேயே குத்திட்டான். ஆனால் கர்த்தரோட கிருபையினால் அந்த கத்தி ஓப்பன் ஆகலை. அவனுக்கு தான் 3 விரல கட்டாயிருச்சான். அந்த பரிசுத்தமான ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். ஆனால் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? என்னை யாருன்னா கொல்ல வராங்கன்னா என்னை கொல்ல வரட்டும், காரணம் இந்த மண்ணான உலகத்தை விட்டு நித்திய தெய்வமாகி அவரோடு கூட அவரோட முகத்தை பார்க்க நான் போயிடுவேன்னு சொல்லி வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட சொல்லியிருக்கிறார். அதுதாங்க பரிசுத்த மனவாட்டிகளுடைய ஏக்கம். இன்னைக்கு இருக்கிற நமக்கு என்னை போல ஒரு ஆள் வந்து பிரசங்கம் பண்ணி நீங்கள் ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களான்னு கையை தூக்க சொன்னா கையை தூக்குவோமா? உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புவார்னா ஓடி வருவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஸ்தேவானை எப்படி கல்லெறிந்து கொன்றார்களோ உன்னையும் கொல்ல போகிறார். சபையே, இப்படிப்பட்ட வார்த்தைக்கு செவி கொடுக்க நீ ஆயத்தமாய் வருகிற காலகட்டம் தான் சுட்டெரிக்கப்பட்ட தூப கலசமாய் நீ மாறுகிற காலம். இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் நன்மைன்னு சொல்ற வார்த்தை கேட்டு கேட்டு மதி மங்கி போயிருக்கிறோம். நம்ம காலம் வருகிறது பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தையின் மீது பஞ்சம் வருகிற காலம் வருகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே இந்த ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போடுவான், ஆனா என் நிமித்தம் இந்த ஜீவனை இழந்து போகிறவன் அதை பெற்றுக் கொள்ளுவான் என்று வசனம் சொல்லுகிறது. இதுதாங்க சபையினுடைய எண்ணமா இருக்கணும். இதுதான் ராஜ்யத்தின் சிந்தை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த கூட கொடுக்கப்படுகிற அனுபவத்தை ஈஸியாக உங்களுக்கு விளங்க பண்ணுறேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவீங்களா? நீங்களாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கையை தூக்குவாங்க பார்க்கலாம். சில பேர்லாம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். சென்னையிலலாம் முக்கால்வாசி ஆன்லைன் ஆர்டர் தான். கேஎஃப்சி சிக்கன் நேற்று சொன்னேன், அந்த கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ணுன்னா கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணும்பொழுது கீழே ஒரு பட்டன் ஒன்று வரும், ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்குங்க. நீங்கள் சுடிதார் ஒன்று எடுக்கிறீங்கன்னா டப்புன்னு கீழே ஒரு ஆப்ஷன் வரும், இந்த ஷாலையும் நீங்கள் எடுத்துக்குங்க சிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆட் ஆன் ஆப்ஷன் வரும். ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க, பேகு வாங்குறீங்கன்னா அந்த பேகுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இன்னொரு குட்டி பவுச்சும் இருக்குது, இதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க.
ஷூ வாங்குறீங்களா, அந்த ஷூக்கு ஏற்ற சாக்ஸ் ஒன்று இருக்குது, ஆட் ஆன். கூட சேர்த்து கொள்ளுகிற காரியம், கூட கொடுக்கப்படுகிற காரியம். தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடணும். அப்போ இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆர்டர் பண்ணும்போது ஆடு நான் தான் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணும், நீ எல்லாம் ஃபாலோ பண்ண. ஆனால் இன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டியவரை நம்ம பார்க்கறது இல்லை. இந்த ஆட் ஆனுக்கு பின்னாடி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ பொருளாதார ஆசீர்வாதம், ஐயோ இந்த ஆசீர்வாதம், இதுக்கு பின்னாடி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறவர்கள் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுவார்கள். முதலாவது இந்த 3 காரியத்தையும் தேடுவாங்க. பரிசுத்தத்தை தேடுவாங்க, அவருடைய வருகை குறித்து சிந்தையுடையவர்களாக இருப்பாங்க. மூணாவது உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அவரை குறித்து நம்முடைய சித்தம் என்னங்க? இந்த பூமியில தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன? யாருன்னா சொல்ல முடியுமா? ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, உங்களுக்கு தெளிவா விளங்கும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது என்னவா இருக்குதான்? கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்னவென்றால், நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா. உங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்னன்னா, நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், இடைவிடாம ஜெபம் பண்ணணும், எல்லாத்துலயும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. எப்படிங்க முடியும்? நீங்க சொல்லுங்க, எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியுமா? வேதமே சொல்லுது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அப்போ எப்படி எல்லாத்துலயும் சந்தோஷமா இருக்க முடியும்? இடைவிடாம ஜெபம் பண்ணணுமா? நம்ம ஜெபம் பண்ணோன்னு நினைக்கும் போது தான் ஃபோனில் ஏகப்பட்ட ஃபோன் வரும். நம்ம உபவாசம் பண்ணலான்னு இருக்கும் போது தான் ஏகப்பட்ட தடை வரும். நேற்று பாஸ்டர் அழகாக ஒரு சாட்சியை சொன்னாங்க. அவங்க 40 நாள் உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு அதை தடை பண்ணுறதுக்காகவே பிசாசு வீட்டையே கொளுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணணுமா? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணுமா? முடியுமா? நீங்கள் சொல்லுங்க, முடியுமா? என்ன பிரதர் சொல்லுது, எதனா ஒன்று சொன்ன நீங்கள் இடக்க புடக்க எதனா ஒன்று சொல்ல போகிறீங்களோன்னு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு அமைதியாக இருக்கிறீங்க. தேவஜனமே, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருத்தங்களை நம்ம இழக்கும் போது அதை காட்டில் ஒரு பெரிய வழி இருக்காது. நாம் நேசிக்கிற யாரோ ஒருத்தரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், இழந்துடுறோம். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான். அவனை குறித்து ஒரு தரிசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது ஒரு சின்ன குழந்தை சிலுவையில் இருக்குது. அந்த சிலுவையில் இருந்த குழந்தை அப்படியே பறந்து வந்து அவன் தோல் மேலே அமர்ந்து கொள்ளுது. நான் அதை அவங்கிட்ட சொல்லும் பொழுது, ஜெபம் பண்ணுறா, ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய இருக்கிறாரு, ஏதோ ஒரு காரியம் சிலுவையை கடுத்த காரியம் உன் வாழ்க்கையில் வர இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, நான் சொல்லி ஒரே மாதத்தில் அவங்க அப்பா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். சூசைட் பண்ணிக்கிட்டார். காரணம், அவருக்கு இருந்த ஒரு சிக்னஸ் அது குணமே ஆக முடியாதுன்னு டாக்டர் சொல்லி
தினமும் அது நிமித்தமாக அவர் பாடுபட்டபடியினால அவர் ட்ரெயினுக்கு முன்னாடி போய் விழுந்து தன் உயிரை தானே மாய்த்து கொண்டார். சரி, ஒருவேளை இதுதான் இருக்குமோன்னு நான் அப்படியே அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அதை குறித்து நான் ஜெபம் பண்ணவே இல்லை. கொஞ்ச நாளுக்குள்ள, தன் தகப்பன் மரித்த கொஞ்ச நாட்களுக்குள்ள அவனுக்கு ஒரு பலவீனம் வந்தது. அவனுக்கு கை காலெல்லாம் பயங்கரமாக வேர்க்கும். அவன் ஒரு இடத்துல வெறும் காலில் உக்காந்தானா அந்த இடம் அப்படியே தண்ணி ஆயிரும், அந்த அளவுக்கு வேர்க்கும். அவனுக்கு சர்ச்சு முடிச்சோடனே கையை கொடுத்தா கை அவ்வளோ ஈரமாக இருக்கும். டேய், கை எங்கன்னா நினச்சிட்டு வந்தியாடான்னு கேட்பேனா, அவ்வளோ ஈரமாக இருக்கும். அப்படிப்பட்ட வியாதி அவனுக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அவனை சேர்த்தா அவனோட முதுகு பகுதியிலிருந்து ரொம்ப நிறைய தண்ணீரை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அவனுக்கு கிட்னியில் ஏதோ ஒரு சில பாதிப்புகள் அது நிமித்தமாக ஏற்பட்டதாக இருந்தது. அப்போ அந்த காலகட்டங்களில் என் சபையை விட்டு நான் கொஞ்சம் விலகி இருந்ததுனால அவனிடத்தில் அதிகமான கான்வர்சேஷன் என்னால் செய்ய முடியல. ஆனால் அவனோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும் பொழுது அவனை போய் நான் பார்த்தேன், அவனை உற்சாகப்படுத்தினேன், அப்படிலாம் இருந்தது. தொடர்ந்து அவனை நான் விசிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அதிகாலை வேளை 5 மணிக்கு நான் ஒரு பாட்டை நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அவன் மரித்து விட்டான் என்று. அவன் மரண செய்தியை கேட்ட உடனே ஒரு மனுஷனுடைய மனசு எப்படி கல்லாகும்னு நான் அந்த மொமெண்ட்டை தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அழுகை வரவில்லை, ஆனால் என் மனசு கல்லாகி விட்டது. ஏன் ஆண்டவரே அவனை இந்த சின்ன வயசுல எடுத்துக்கிட்டீங்க? என்னை மிகவும் நேசிக்கிறவன், என்னை மிகவும் உற்சாகப்படுத்துகிறவன். டே, நீ நல்லா பாட்டு பாடுறடா, நான் நல்லா சம்பாரிச்சு நான் உனக்கு பாட்டு பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறேன்டான்னு சொன்னான். எனக்கு அதெல்லாம் நினைக்கும் பொழுது என் உள்ளம் உடையுது. காரணம், என்னை மட்டும்தான் அவன் நம்புவான், என்கிட்ட மட்டும்தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவான். நான் அந்த மரண வீட்டுக்கு போய் நின்ன உடனே அந்த வீட்டில் உள்ள அனைவரும் என்னை வந்து கட்டி அழுவும் போது கூட எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விடலை. என் இருதயம் ஒட்டஞ்சு போச்சு. என் நெருங்கிய சிநேகிதன் அவன். ஆனால் நீங்க சொல்லுங்க, அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? உங்க குடும்பங்களில் கூட உங்க நண்பர்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நேரிட்டு இருக்கலாம். எப்படி அது சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனால் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இந்த மண்ணான பூமியை விட்டு விண்ணுலகை நோக்கி செல்லும் பொழுது இந்த மண்ணை விட்டு அவன் அங்கே போயிட்டான் என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு ஆவிக்குரியவர்களாக இருக்கும் பொழுது, ராஜ்யத்திற்குரியவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு உண்டாகும். நம்ம மரண வீடுகளில் அப்படி தானே சொல்கிறோம், இந்த மண்ணான பூமியை விட்டு விண்ணுலகை நோக்கி போயிட்டாங்க, ஒரு நாள் நாம் அவர்களை பார்ப்போம் என்கிற சந்தோஷம் நமக்கு இருக்குது. தேவனுடைய பிள்ளையே, ராஜ்யத்தின் பிள்ளையே, நீங்கள் ராஜ்யத்தை விரும்புகிற தேவ ஜனமாக இருப்பீங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். இடைவிடாம ஜெபம் பண்ணணுமா? எப்படியா இடைவிடாம ஜெபம் பண்றது? நான் ஜெபம் பண்ணணும்னு உக்காந்தாலே தடை வருது. சொந்த வீட்டாரே நமக்கு சத்துருக்களா இருக்கிறாங்களா? எப்படி இடைவிடாம ஜெபம் பண்றது? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்மளை டென்ஷன் பண்ணி காயப்படுத்தி ஜெபம் பண்ணணும்னு உக்காந்தாலே நமக்கும் அவங்களுக்கும் WWF நடக்கிற மாதிரி யோசனைலாம் வரும். எப்படி இடைவிடாம ஜெபம் பண்றது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. யார் உங்க சத்துரு? உங்க வீட்டாரா? சில பேருக்கு வீட்டுக்காரு, லேலூயா. சில பேருக்கு வீட்டுக்காரு. அப்போ உங்க வீட்டுக்கார நீங்க சிநேகிக்கணும். ஐயா, என் வீட்டுக்காரர் குடிக்கிறாரியா, ஜெபம் பண்ணுங்கய்யா. நானும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்யா. அவர் வீட்டுக்கு குடிச்சிட்டு வரும்போது வந்துட்டான் குடிக்காரன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா, நான் சொல்றேன், உங்க ஜெபம் அக்கிரம சிந்தையோடு கூட நான் ஜெபம் பண்ணா என் ஜெபம் அவருக்கு கேட்கவே மாட்டாராம். உங்க சரீரம் ஆண்டவரை கனம் பண்றது போல அவரை கனம் பண்ணணுமா? வசனத்தை நீங்க நிறைவேற்றணும். நான் சொல்றேன், உங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, உங்க சொல்ல கேட்க மாட்டுறாருன்னு இங்கே சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக போயிட்டு, அம்மா அவர் தினமும் குடிக்கிறாருமா அப்படின்னு நான் மெட்ராஸில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், குட்டை கலக்கி வேலை, குட்டையை கலக்கிற வேலை. இந்த வேலையை நீங்களே பார்ப்பீங்கன்னா
குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்காது. சத்துருவை சிநேகிக்கிற வாழ்க்கை எனக்குள்ள வந்துரும்னா நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும், தடையில்லாமல் ஜெபம் பண்ண முடியும். மாம்ச சோர்வுகளுக்கு நான் இடம் இல்லாமல் நான் ஜெபம் பண்ண முடியும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணுமா? எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? தன் சொந்த மகனே தன்னை கொல்றதுக்கு வருகிறான், அப்சலோம் வருகிறான், தாவீது ஓடி ஒளியிறான். ஆனால் மரித்த உடனே என் மகனே அப்சலோமேன்னு கதறான். அதுதாங்க அபிஷேகம் உடையவனுடைய தன்மை. அபிஷேகம் உடையவனுடைய தன்மை அதுதான். வெறுக்காத தன்மை, அன்பின் தன்மை. அன்பு சகலத்தையும் தாங்குமா, சகலத்தையும் சகிக்குமா? அப்ப நான் சகிப்பு தன்மை உடைய, நேசிக்கிற அனுபவம் உடைய, அன்பின் அனுபவம் உடைய ஆளா நான் இருப்பேன்னா என்னால் இடைவிடாம ஜெபம் பண்ண முடியும், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். நம்மளாம் சில மனிதர்கள் நம்மளை ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க, நம்மளை அப்படியே ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சகோதரி என்னை ரொம்ப துன்புறுத்துகிறார்கள் ஆண்டவரே, அவர்களை நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, இந்த சகோதரனை நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. உள்ளுக்குள்ள அவன் எங்கன உழுந்து சாவணும் ஆண்டவரேன்னு இருக்கும். ஆனால் ஒரு வாரத்தில் போட்டு முடிவிடுவோம் நம்ம, நீங்கள் பார்த்துக்குங்கப்பா, நீங்கள் பார்த்துக்குங்கப்பா அவரை. நீங்கள் யாருன்னா கொலை பண்ணியிருக்கிறீங்களா? கொலை பண்ணவங்கள யாருன்னா இருந்தால் கை தூக்குங்களேன். இது கோர்ட்டில் போலீஸ் இங்கே யாரும் இல்லை, தைரியமாக கை தூக்கலாம். கொசு அடித்ததே இல்லையா? யாரும் கொசு அடித்ததே இல்லையா? தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 14-15 வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 3:14-15. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி என்ன பண்றானா? சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். கீழே வசனம் வாசிங்கய்யா. என்னவா? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். இப்ப நீங்க சொல்லுங்க, கொலை பண்ணிருக்கிறீங்களா இல்லையா? சகோதரனை பகைக்கிறவன் கொலைகாரனா, மர்டரர். ஐயா, ஆவிக்குரியவர்களாகவே நாம் இருந்தாலும் நாம் கொலைகாரங்களா இருக்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக. இது பழைய ஏற்பாட்டின் என்னது, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், பழைய ஏற்பாடு. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு கண்ணத்துல அறிஞ்சா மறு கண்ணத்தையும் காட்டணுமா? உன்னுடைய ஒரு ஆடை எடுத்துக்கிட்டா இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துரு. உன்னை 1 மைல் தூரம் ஓட வச்சா ஓடு, பல மைல் ஓடு. தேவ ஜனமே, நான் சொல்றேன், இதுதான் ராஜ்யத்தின் அனுபவம், இதுதான் கிறிஸ்துவின் அனுபவம், இதுதான் மூல உபதேசத்தின் அனுபவம், இதுதான் மறுரூபத்தின் சத்தியத்தின் அனுபவம். மனுஷ கொலை பாதகர்களாய் நாம் இருக்கிறோம். இது யாருடைய அனுபவம் தெரியுமா? நேத்து கூட அந்த வசனத்தை நாம் வாசிச்சோம். யோவான், வேதத்தை திருப்பிக்குங்க, யோவான் 5ஆம் அதிகாரம், சாரி 5 இல்லை, யோவான் 8வது அதிகாரம் 44 நம்ம வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? இன்னொரு வாட்டி வாசிங்களேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால், உங்களை சொல்லல, வாசிங்க ஐயா. உங்களுடைய பிதாவினுடைய இச்சைகளின் செய்ய மனதா இருக்கிறீர்கள், உங்களை சொல்லல, வாசிங்க ஐயா. அவன் ஆதி முதற்கொண்டு என்னவா இருக்கிறானா? நல்லா சொல்லுங்க, என்னவா இருக்கிறானா? உங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க பார்க்கலாம். பிசாசு ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறானா? அப்ப நீங்க ஏன் கொலை பண்றீங்க? என்ன அமைதியாயிட்டீங்க?
என் சகோதரனை நான் பகைக்கும் பொழுது நான் யாரா மாறுறேன்? கொலைகாரனா மாறுறேன். அப்போ கொலை பண்ற தன்மையும் செயல்பாடும் யாருடையது? பிசாசனுடையது. அப்ப அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான், ஆதி முதற்கொண்டு பகையாளியா இருக்கிறான், பொய்ய பேசுறான், பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அப்போ தேவ ஜனமே, நான் சபையின் அங்கமாய் இருந்து கொண்டு சத்தியத்தின் அக்கினியினால, பரிசுத்த ஆவியாகி அக்கினியினால சுட்டரிக்கப்பட்டு நான் சபையில் அமர்ந்து கொண்டு சபையில் சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்யாதபடிக்கு, சமாதானத்தை கெடுக்கிற காரியங்களை சபையில் இருந்து நான் செய்வேனா, குடும்பத்தில் இருந்து நான் செய்வேனா? நான் யாரு? மனுஷ கொலைபாதகன். அல்லேலூயா. எனக்குள்ள சமாதானம் வேணுங்க, எனக்குள்ள சமாதானம் வேணும். ஒரு வசனத்தை வாசிங்க. யூதா 1ஆம் அதிகாரம், ஒரே அதிகாரம் தான் இருக்குது, 20-21 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பில உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பில உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருக்கணுமா? அவருடைய நித்திய ஜீவனை பெற காத்திருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணுமா? தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி அல்லேலூயா. இந்த எதிர்பார்ப்பை உடைய, அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற சிந்தை உடைய, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லக்கூடிய இருதயம் உடைய நாம் எப்படி இருக்கணுமா? நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணணுமா? இந்த ஆட்டிடியூட், இந்த அனுபவம் என்கிட்ட இருக்கும் பொழுது என்னால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும், என்னால் இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும், என்னால் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ண முடியுங்க. தேவச்சனமே, இந்த 3வது நாளில் உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், அவர் சொன்னதை நாம் செய்யும் பொழுதுதான் அந்நிய அக்கினியை சபைக்குள்ள கொண்டு வராதவர்களாய் நாம் இருப்போம். அவர் சொல்லி இருக்கிறார், இவ்வண்ணமாய் ஜெபம் பண்ண வேணும்னு சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொல்லியிருக்கிறார்? ஓ, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பரிசுத்தத்திற்கு ஏதுவான எண்ணமும் நோக்கமும் ஆசையும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அக்கினி அந்த தூப கலசங்களை சுட்டரித்த பொழுது அந்த தூப கலசங்கள் பரிசுத்தமானது போல நாமும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியனோட அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு பரிசுத்தத்திற்கு ஏதுவான ஜீவிதம் ஜீவித்து ஜீவனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 2வது பார்த்தோம், ஓ அந்த
மணவாளன் மீது ஏக்கமுடையவர்களாக உம்முடைய ராஜ்யம் வருவதாகப்பான்னு சொல்ற மனச உடைய ஒரு ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். தினமும் ஜெபிக்கும் பொழுது நீங்க வரணும்பா, மாரநாதா நீர் வரணும் என்கிற ஏக்கத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், அவருடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும். இந்த பூமியில அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், இடைவிடாம ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர் எனக்கு தருவார். என் கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல என் கடன்களை எனக்கு மன்னிப்பார். என்னை தீமைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எனக்கு விலக்கி காத்து கொள்ளுவார். மீண்டுமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய ஜெபத்தின் ஆரம்பமும் முடிவும் ராஜ்யம்தான். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. நம்முடைய ஜெபத்தின் தன்மை முடிவும் ஆரம்பமும் ராஜ்யம், முடிவும் ராஜ்யம். அதுதான் ராஜ்யத்தின் பிள்ளைகள். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிற பிள்ளைகள். ராஜ்யத்தின் புத்திரரே, இந்த மூன்றாவது நாளில் உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் உங்கள் சகோதரனாய் உங்களுடைய அண்ணனாய் உங்களுடைய பிள்ளையாய் சொல்லுகிறேன், நீங்கள் ராஜ்யத்தின் சிந்தை உடையவர்களாக இருப்பீங்கன்னா, ராஜ்யத்தின் சிந்தை உடையவர்களாக இந்த தேசத்தில் உள்ள அடிமைத்தன கிரியைகளை, வேற்றுமையின் பிரிவினையின் கிரியைகளை வெறுத்து சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிற ஜனமாய் ஜீவிப்பீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழும்பி நிற்கலாம். கர்த்தர் இந்த நாளில் நம்மை பலப்படுத்தட்டும். இந்த நாளில் ஒரு தெய்வீக அர்ப்பணிப்போடு கூட இந்த 3 நாட்களும் கர்த்தர் மகிமையாக நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அக்கினியை குறித்து பேசியிருக்கிறார். அந்நிய அக்கினியை குறித்து பேசியிருக்கிறார். அக்கினி என்ன விதமான காரியத்தை செய்யும் என்று பேசியிருக்கிறார். அக்கினியை உடைய தேவ ஜனமாகிய நாம் அவருடைய சித்தத்தை அன்றி வேறு ஒன்றையும் செய்வதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க கூடாது. அப்படி ஒருவேளை செய்வோம்னா அது அந்நிய அக்கினியா இருக்கும். அந்நிய அக்கினியை கொண்டு வருகிற தேவ ஜனம் அது தேவனுக்கு பிரியமில்லாத தேவ ஜனம் என்று சொல்லி கர்த்தர் இந்த 3 நாட்களும் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நம்மை உணர்த்தி கொண்டே இருந்திருக்கிறார். இந்த மாலை வேளையில தேவ ஜனமே, நீங்க உங்களை முழுமையா அர்ப்பணிப்பீங்கன்னா, முழுமையா அர்ப்பணிப்பீங்கன்னா அவர் உங்களை பலப்படுத்துவார். எல்லா ஆண்டவரை நோக்கி கேளுங்க பார்க்கலாம். என் அக்கினினால சுட்டறிங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க ராஜ்யத்தை குறித்த ஏக்கம்பா, உங்க வருகையை குறித்த ஏக்கமப்பா. பரிசுத்தம் இல்லாதவங்களால அந்த ஏக்கத்தை பெற முடியாதுங்க. பரிசுத்தத்திற்காக தங்களை விட்டு கொடுத்தவங்களால மட்டும்தான் அந்த ஏக்கத்தை உடையவங்களா மாற முடியும்.